அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இருக்கு என்பதை பற்றி இந்த பதிவில் பொது பலனாக பார்க்கலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம். இதன் 3 பாதங்கள், அதாவது பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் இருக்கிறது கும்பத்தில் இருக்கும். புரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் மீனம் ராசியில் இருக்கும். ஸோ அப்போது புரட்டாதி 3 பாதங்களில் பிறந்தவங்க கும்பராசி, புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மீனம் ராசி. இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா கும்பத்தில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கர்ம பதிவுகள் அதிகம், ஒரு கர்மா நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள். இந்த விஷயத்தில் எல்லாமே கிடைச்சிரும். புரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தேடி தேடி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். எதையுமே போராடி பெறணும். புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போ ராகு இருக்கு. கோச்சாரத்தில் சனியும் இந்த மாதம் சனியும் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கு. அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு வகையில் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். மேலும் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியா இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியா இருந்தாலையும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு புதிய உறவு ஏற்பட்டிருக்கணும். அது மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூட சில பேருக்கு ஆயிருக்கு. ஒரு 2 வருஷம் முன்னாடி மேரேஜ் ஆயிருக்கு. இப்போ அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கும், கருத்து வேறுபாடுகளை கொடுத்துட்டு இருக்கும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க போன வருஷம் அல்லது அதுக்கு முந்தின வருஷம். அந்த திருமண வாழ்க்கையில் இப்போ பிரச்சனை சில பேருக்கு இருக்கும். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காதல் போன்றவை ஏற்பட்டு கல்யாணம் ஆகலை, ஆனால் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த காதலால் மன வருத்தம், வேதனைகள், சேர முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு திசை மாற்றம், எண்ணங்கள், இது மாதிரியான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு புதிய உறவு, எதிர்பாலினர் உறவு ஏற்பட்டிருக்கோம். அந்த எதிர்பாலினர் உறவால் குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், புதிய மாற்றங்கள், அந்த உறவும் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதோடையும் சேர முடியல, அதனாலையும் ஒரு மன அழுத்தம் சில பேருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. வேலை விஷயமாவும் பார்த்தீங்கன்னாக்க இடமாற்ற சிந்தனை இருக்கும். வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க என்ன காரணம்னா ஜென்மத்தில் ராகு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம ராகு கேது பெயர்ச்சி பலன் கும்பராசிக்கு போடும்போது ஒரு புதிய உறவு வரும். அதாவது ஒரு தவறான நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும், அதனால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்று நாம் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கிறேன். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அந்த மாதிரியான ஒரு உறவு வந்திருக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு பொது பலன் தான். நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அது டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசையே பார்த்தீங்கன்னாக்க குரு தசை வரும். இந்த குரு தசை முடியக்கூடிய காலகட்டம் வரலும் இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லாவே படிப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லாவே படிப்பாங்க. 16 வருஷம் குடும்பத்தில் கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. செல்வாக்கான ஃபேமிலியில் பிறந்து செல்வாக்காகவே வளரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த குருதசை முடிகிறவர்களும் பிரச்சனை கிடையாது. அதாவது புரட்டாதி 1ஆம் பாதத்திலே பிறந்தவங்க கும்பராசி, அவங்களுக்கு 16 வருஷமும் குருதசை இருக்கும். அதே புரட்டாதி 3ஆம் பாதம் அல்லது 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருதசை ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதை கால்குலேட் பண்ணணும். இப்போ மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசை ஒரு 5 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இருந்தே கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இடத்துல ஒரு 16 வருஷத்துக்கு மேலே சனி தசை வரும். அந்த சனி தசை காலகட்டத்தில் கல்வியில் தடை ஏற்படும். இவங்களுக்கு மீனராசியில் பார்த்தீங்கன்னாக்க சனி தசை முன்னாடியே வந்துடும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு ஆவரேஜாக படிக்கிறது, ஒரு மந்தத்தன்மை போன்றவையெல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குது, ஒரு 17 வயசு 18 வயசு ஆகுதுன்னா உங்களுக்கு சனி தசை இருக்கும் கும்பராசியாக இருக்கீங்கன்னாக்க. இப்போ 7 சனி ஒரு பக்கம், பாத சனி கும்பராசிக்கு, ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடுமையான மன அழுத்தம் இருக்கும், கல்வியில் தடை இருக்கும், தடைப்பட்டு தான் அப்புறம் படிக்கிற மாதிரி இருக்கும். சனி தடையை ஏற்படுத்துவார், ஆனால் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ண மாட்டார். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கும் பட்சத்தில், உயர்கல்வி படிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த நேரத்தில் சில நண்பர்கள் எதிர்ப்பாளினுடைய நட்பு ஏற்பட்டு அது ஒரு குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கும். 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஈவன் சனி தசை நடக்கக்கூடியவர்கள்
இந்த சனி தசை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 16 to 19 வருஷம் 35 வருஷம் வரலும் பார்த்தீங்கன்னாக்க சனி தசை இருக்கும். இந்த 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் வந்து திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருப்பீங்க. ஒன்று மேரேஜ் ஆகிட்டு அந்த திருமண வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறது, கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வேலையிலையும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, எதிர்பார்த்த பணவரவில் சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த நேரத்தில். அதாவது நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் கூட சில பேர் இருப்பீங்க. அது வந்து ரிஸ்கான ஒரு காலகட்டம். அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த நேரத்தில் தவிர்க்கணும். இந்த சனி தசை வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் புதன் தசை வருதுன்னா 35 வயசுலேருந்து ஏறத்தாழ வந்து ஒரு 17 வருஷம் 51 வயசு வரலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதன் தசை. இந்த புதன் தசை காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் நல்ல பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய காலகட்டம். ஆனால் கும்பராசியை பொறுத்தவரையிலும் கடுமையான போராட்டம் பண்ணி தான் முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த புதன் தசையிலையும். ஆனால் உடல்நல விஷயத்தில் இந்த புதன் தசையிலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வந்து கும்பராசிக்கு 8 வர்றதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், அதே போல் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் வரும். அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும் புதன் தசை நடக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன். ஆனால் புதன் தசையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வருது. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் இவங்க நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அதே போல மதிப்பளிப்பாங்க மற்றவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல, அந்த இடத்துல அதர்மமாக நடக்குதுன்னா ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்க. அதே போல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு உரிய மரியாதை இல்லை, ரெகக்னிஷன் இல்லை அப்படின்னாலையும் யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட யோசிக்க மாட்டாங்க, வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. முன்கோபம் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரைக்கும் கோபம், முன்கோபம், அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள், இதுதான் இவங்களை பாதிக்கக்கூடிய அம்சங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்து உங்களுடைய ஜாதகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலசர தோஷம் இருக்குது, நீங்கள் கும்பராசியாக பிறந்திருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிரிந்து 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். நம்ம ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லைன்னா கூட இந்த நேரத்தில் சில பேர் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா அது வந்து ஏழரிச்சனி, ராகுகேது, இதனால வந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நேரத்தில் சில உறவுகள் வருது, சில பேரோட பழகக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அந்த உறவுல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகளை ஏற்படுத்தும். அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே கூட அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர். ஆனால் சில பேருக்கு அது ஏற்பட்டிருக்காது. என்ன காரணம்னாக்க நம்ம ஜாதகத்தில் அந்த தோஷம் இருந்தால் தான் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வர்றது, அப்படி இல்லைனாக்க வராது. ஆனால் அவங்க தனித்து கூட இருப்பாங்க. சப்போஸ் இந்த நேரத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவாக இருக்கும், ஒரே வீட்லேயே கூட இருப்பாங்க, கொஞ்சம் தனித்தனியாக கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அவங்க வந்து இன்னொரு தாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது. தோஷங்கள் அவங்க ஜாதகத்தில் இல்லைனாக இந்த நேரத்தில் சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு பிரிந்திருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லைன்னா இன்னொருத்தரை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் வராது. ஆனால் அப்படி தோஷங்கள் இருக்குன்னாக்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ப்பு வரும். அப்போ வந்து அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சில பிரச்சனையோடயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி தசை காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்து இருக்கக்கூடிய இவங்க பார்த்தீங்கன்னாக்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பெற்றோர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பெற்றோர்களை பகைச்சிட்டு கூட காதல் போன்றவை ஏற்பட்டு காதலில் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டுடுது. அப்போது காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிடுதுன்னா கூட அந்த கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பத்தில் சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அதில் பொருத்தம் இல்லாத பட்சத்தில் அது கூட உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. ஏன்னா இந்த புரட்டாதி என்பது சூரியனின் கர்ம பதிவுகளை கொண்ட நட்சத்திரம். கும்பராசியாக இருந்தால் தந்தையுடன் கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களா இருந்தாக்க தந்தை மேலே பாசம்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கும்பராசியாக இருக்கிறவங்க தான் தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தாயாருடன் அன்பு பாசம் எல்லாம் நிறையவே இருக்கும், தாயாருடைய அரவணைப்புகள் இருக்கும். அதே போல் இவங்களுக்கும் தாயார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. ஆளுமை திறன் இருக்கும். எதுலேயும் நான் தான் பெரிய ஆள், நான் தான் வந்து வழி நடத்தணும், குடும்பத்தில் நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும், நண்பர்கள் மத்தியில் கூட இவங்க பேசுகிறாங்கன்னா நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வாதாடுவாங்க. அதே போல் இவங்களுக்கு பொறுத்தவரை ஆளுமை திறன் அதிகம். இதுவே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். குடும்ப உறவுகள்லையும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே. இந்த திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லணுன்னாக்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது கும்பராசி புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது மீனராசி புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலையும் இவங்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவரை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. அதாவது எங்கேயுமே நாம தான் மற்றவங்களை அடக்கி ஆளணும், நாம தான் வந்து உயர்வானவங்கன்ற எண்ணங்கள் இருக்கும். அப்போது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் இவங்களை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. ஈகோ வந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அடக்கி ஆளணும், என்னுடைய பிடியில் தான் வாழ்க்கை துணைவர் இருக்கணும் அப்படின்னு இவங்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் இவருக்கு அமையக்கூடிய துணையும் நினைக்கிறதுனால இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல பிள்ளைகளை பொறுத்தவரை இவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு. பிள்ளைங்க மேல பாசம் வச்சிருப்பாங்க, பிள்ளைங்களுக்காக செய்யக்கூடிய கடமைகள்லாம் செய்வாங்க. தொழில்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஏற்ற தொழில் பார்த்தீங்கன்னாக்க நிதி நிர்வாகத்துல சிறப்பானவங்க. ஆனா கும்பராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க, ஒரு பிரைவேட் கம்பெனில வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த புரட்டாதி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம், அதே போல கான்ட்ராக்டர், பெரிய முதலாளி, பெரிய நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். புரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், மீடியா சார்ந்த துறை, இந்த துறைகளெல்லாம் இருப்பாங்க. இவங்களும் அரசு பணியை பெரும்பாலும் விரும்புறதில்ல. இவங்க பிரைவேட்ல பெரிய ஆளா ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கும் உண்டு. புரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொலிவோடு இருப்பாங்க. ஆசிரியர் பணி, கடை வைக்கிறது, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், விவசாயம், உணவு சார்ந்த துறை, மீடியா சார்ந்த துறை, கட்டிடவியல், இதெல்லாமும் இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய துறை. புரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் இவங்களுக்குமே ஆசிரியர், அக்கௌண்ட்ஸு, ஸ்டேஷ்னரி, அதே போல் வங்கித்துறையில் பணிபுரிவாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், நிலம், விவசாயம் சார்ந்த துறை, கமிஷன் ஓரியன்டான துறை, இதெல்லாமும் இவங்களுக்கு செட் ஆகும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிதி, நிர்வாகம், நீதிபதியா இருக்கிறது அல்லது வக்கீலா இருக்கிறது, ஆசிரியர் பணி, இவங்களுக்குமே ஆசிரியர் பணியெல்லாம் செட் ஆகக்கூடிய தொழில் தான். அதே போல அரசு பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் உள்ள இது வந்து புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்க வந்து சொந்த தொழில் செய்யறாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய முன்னேற்றத்தை அடைகிறாங்க. கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்க முதலாளிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளிநாட்டுல போய் இவங்க வாழ்றாங்க, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்யறாங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னாலையும் இவங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகிறாங்க. புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்யூட்டரும் இவங்களுக்கு செட் ஆகும். அவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்கன்னா முன்னேற்றங்கள் அடைகிறாங்க. ஸோ அதே போல் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க அரசு பணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அரசு பணியில் போய் சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை, ஒரு புதிய உறவால் வந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து எப்போதான் தீரும் அப்படின்னாக்க இதை வந்து ஒரு பொது பலனா இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லணும்னாக்க 2026 முடிகிற வரையிலுமே இந்த பிரச்சனை இருக்கும். ராகுக்கு எது மாறணும், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த புதிய உறவால் வந்த பிரச்சனைகள் மாறும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தின்படி தான் அந்த சொல்யூஷன் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யலாம். இந்த புரட்டாதி நட்சத்திரம் என்பது குபேரன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும். வருஷம் ஒரு முறையாவது நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடுங்க, வேண்டிக்கிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதனால அங்கே போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க, அத்தனை நன்மைகளையும் நடக்கும், தடைகள் விலகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.